நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கொல்லிமலை கோரக்கர் ஆசிரமம் ஜெய்வீர சித்தரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கணவன் மனைவி வசியத்தை பண்ணி கொடுங்க, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் தகராறு, நாங்க ஒத்துமையா இருக்கணும், நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாம் கேட்கறாங்க. ஆனா அது சட்ட விரோதம். கணவன் மனைவி வசியம் பண்றதுக்கு சில மூலிகைகளை அரைச்சு யூடியூப்ல சில சாமியார்கள் விற்கிறாங்க. கொல்லிமலை, சதுரகிரி, பர்வதமலை, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் விற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 50,000 1,00,000 சொல்லி வாங்கிட்டு மருந்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகி போன் நம்பர் மாத்திட்டு ஓடிடுவானுங்க. அந்த மருந்தை கொடுக்கறதுனால அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை அவங்களுக்கு உள்ள போட்டு உதைச்சு, அதுக்கப்புறம் நீங்க இந்த சாமியார் காட்டினா அவன் எஸ்கேப் ஆயிடுவான் நம்பரை மாத்திட்டு. நிறைய பேர் எங்க கிட்ட கேட்காங்க, கணவன் மனைவி வசியம்னு சொல்லி நம்ம கிட்ட மருந்தை வாங்கிட்டு ஒரு கோடீஸ்வர நகைக்கடைக்காரன் பொண்ணையோ பொண்டாட்டியோ வசியம் பண்ணி அவங்க சொத்தையே அழிச்சு நாசம் பண்ணி குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குனா மிகப்பெரிய சட்ட சிக்கல் ஆயிடும். அதனால நாங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் வியாதிகளை மட்டும்தான் குணப்படுத்துவோம். இந்த பில்லி சூனிய வைக்கிறது, வசியம் பண்றது, இதுல எத்தனை கோடி தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் நாங்க செய்யவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு மனசாட்சி இருக்கு. அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வியாதிகளை மட்டும் குணப்படுத்திட்டு வரோம். இப்ப விஷயம் என்னன்னா, இப்ப நாம இந்த மனோவசியம், ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் இதை நாங்க கத்துக் கொடுக்க போறோம். இதன் மூலம் உங்க கண்களுக்கு பவரை ஏற்றி உங்க மைண்ட் மூலியமா பிறரை நீங்க வசியப்படுத்த முடியும், உங்க சொற்படி ஆட வைக்க முடியும். என்னையா நீங்க தான் இப்ப சொன்னீங்க சட்ட விரோதம், இப்ப நீங்களே இதை கத்து கொடுக்கலாம்னா நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஒரே ஒரு உதாரணம், கடையில போய் கத்தி வாங்குறீங்க, கடைக்காரரு கத்தி எடுத்து கொடுக்கிறாரு. கத்தி எவ்வளவு? 50 ரூபான்றீங்க, 50 ரூபாய் வாங்கிட்டு போறீங்க. கத்தியை விற்க வேண்டியது கடைக்காரரின் பொறுப்பு. கத்தியை வாங்கிட்டு போய் நீங்க கத்திரிக்காய் வெட்டி சாம்பார் வைக்க போறீங்களா இல்ல கழுத்து இருக்க போறீங்களான்னு கத்தி விற்கிற கடைக்காரருக்கு தெரியாது, அவரை குற்றம் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நாங்க ஒரு கலையை கத்து கொடுக்கிறோம். இது அந்த கத்தி விற்கிறவர்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் கொலை பண்ணணும், நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா, உங்களுக்கு 10 லட்சம் தரேன்னு சொல்லி செஞ்சா அது அவர் குற்றம், அவருக்கு உள்ள போடுவாங்க. அதே போல ஒரு கலையை கத்து கொடுக்கிறது கல்வி. இப்ப மோட்டார் சைக்கிள் மெக்கானிசம் இருக்கு, மோட்டார் பைக் ஓட்ட கத்து கொடுக்குறாங்க, கார் ஓட்ட கத்து கொடுக்குறாங்க. நீங்க காரை ஓட்டிக்கிட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு ஆபீஸ் போறதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க. இதே அந்த காரை ஓட்டிட்டு ஒரு ஆள் ஏற்றி கொள்ளவும் முடியும். சோ கத்தி விற்கிறவரு கத்தியத்தான் விற்கிறாரு, நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்கன்னு அவருக்கு தெரியாது. இது ஒரு கல்வி. நான் இந்த கலையை கத்து கொடுக்கிற கல்வியா, இத நல்ல விஷயத்துக்கு உங்கள் மனைவி, உங்கள் மகன், மகன்களை ஒரு திருட வந்துட்டான், அவனை அடிமைப்படுத்தி வசியப்படுத்தி அவனை செயல்பட விடாம செய்ய முடியும். நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களா? நாங்க செஞ்சதுனாலதான் கத்துக் கொடுக்குறோம். நாங்கள குரு மாதிரி இல்லையா? இதெல்லாம் நாங்க எல்லாம் அத்துப்படி. ஆனா என்னைக்கும் நாங்க நீதி நேர்மை தவற மாட்டோம், சட்டத்துக்கு உட்பட்டுதான் நாங்க நடப்போம். இது ஒரு கல்வியா கத்துக் கொடுக்குறோம். இப்ப டாக்டர் படிக்கிறாங்க இல்லையா, கத்தி எடுத்து அழகா இந்த பாடி ஆபரேஷன் பண்ணி எப்படி கிட்னி ஆபரேஷன் பண்ணி கத்து கொடுக்குறாங்க. அதே டாக்டர் இந்த கத்தியை வச்சு ஒரு கழுத்தை அறுத்தா நிறைய படம் வந்திருக்கு. ஒரு கலையை கத்து கொடுக்கிறது தப்பு இல்ல, அது ஒரு கல்வியா கத்து கொடுக்கிறோம். ஆனா அவன் அதை சரியா செய்யறானா தவறா செய்யறான்றதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயத்துக்கு கத்துக்கணும், தற்காப்புக்கு கத்துக்கணும் அப்படின்னா இந்த வித்தை உங்களுக்கு பலிதமாகும். ஈஸியா நீங்க கத்துக்குவீங்க. இதை வச்சு தவறா பண்ணணும், பிளாக்மெயில் பண்ணணும், பிட்பாக்கெட் அடிக்கணும், நகையை கொள்ளையடிக்கணும் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த கலையை நான் கத்து கொடுத்தாலும் பல இளைஞர்கள் விதி ஏற்படுத்தி உங்களால கத்துக்க முடியாதபடி செஞ்சிடும். இத நாங்க ஆன்லைன் வகுப்பா நடத்துறோம். ஏன்னா நேர்ல வர வச்சு அப்ப அதுக்கு கட்டணம் அதிகமாகும். இங்க தங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு டைம் இருக்காது, லீவு கிடைக்காது. நீங்க பாவம் டெய்லி இந்த நவீன உலகத்துல குடும்பத்தை காப்பாற்ற கடுமையா போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. வேலைக்கு போனாதான் காசு, காசு வந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருந்தா தான் மனைவி மக்கள் பசிக்காம சாப்பிட்டு நல்லா இருக்க முடியும். அதனால உங்க ரெஸ்ட் டைம்ல ஆன்லைன்லயே கத்துக்கலாம். வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான். இதை இந்த ஜிபே இந்த நம்பருக்கு நீங்க போட்டுட்டு எங்க வாட்ஸ்அப்புக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த பாட புத்தகங்கள், இதுக்கு என்னென்ன பயிற்சி பண்ணணும் அந்த புக்ஸை உங்களுக்கு கொடுப்போம்.
அதுக்கு என்ன மூலிகை சாப்பிடணும், எப்படி பயிற்சி பண்ணணும் எல்லாமே கற்றுக் கொடுப்போம். டவுட் சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க போன் பண்ணி கேட்கலாம், இல்ல வாட்ஸ்அப்ல கேட்கலாம், உங்க சந்தேகம் தீர்க்கப்படும். இந்த கலையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் உலக மக்கள் நன்மைக்காகத்தான் இதை பயன்படுத்துவேன், சுயநலத்துக்காக தவறான வழியில பணத்தை கொள்ளையடிக்கவோ நகையை பறிக்கவோ பிற பெண்களை வசியம் செய்து கெடுக்கவோ நான் பயன்படுத்த மாட்டேன் என்று இறைவனிடம் உறுதிமொழி ஏற்கொண்ட பிறகுதான் உங்களுக்கு இந்த கலையை நான் கத்து கொடுத்துருவேன். ஆனா உங்களால கத்துக்க முடியாது. இடைஞ்சில ஒரு 2 நாள் பயிற்சி பண்ணுவீங்க, 3ஆவது நாள் அர்ஜென்ட் வேலையா போயிடுங்க. விதி உங்களை டைவர்ட் பண்ணிடும். எப்படி மனசை ஒருநிலைப்படுத்துறது, எப்படி பிரபஞ்ச மின்காந்த சக்தி தன் உடலில் ஈர்த்து பிராணாயாம பயிற்சி மூலம் எப்படி நம்ம சொல்றபடி கேட்க வைக்கிறது. இதை பண்ணாலே கணவன் மனைவி வசியம் அன்புடன் வாழ்வார்கள். இத நன்மைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது. 1500 ரூபாய் நீங்க உடனடியாக இந்த ஜிபேக்கு போட்டுட்டு உங்க வாட்ஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனைத்து பாடங்களும் அனுப்பி வைக்கப்படும், பயிற்சி முறைகள் அனுப்பி வைக்கப்படும். சந்தேகம் தான் கேட்டுக்கலாம். இந்த கலையை எல்லாரும் கத்துக்கணும், உங்க பாதுகாப்புக்காக நீங்க கத்துக்கணும். இதை வச்சு ஒருத்தர் பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரு, ஆனா அவர் நல்லது கட்டிட்டாரு. நாங்க சொன்ன முறையை வச்சு கத்துக்கிட்டு பேங்க்லயே லோன் வாங்கிட்டாரு. லோன் கிடையாதுன்னு சொன்ன அந்த வங்கி மேனேஜர் கூட லோன் கொடுத்துட்டாரு, ஆனா அவர் கரெக்டா கட்டிட்டாரு. அவர்கிட்ட நாங்க சொல்லிட்டோம், தவறா பயன்படுத்தக்கூடாது, அழிவு நிச்சயம்னு சொல்லிட்டோம். அவர் அழகா கத்துக்கிட்டு அழகா லோன் வாங்கி இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு, வசதியா இருக்கிறாரு. அதனால இந்த அபூர்வமான கலைய நாங்க கத்துக் கொடுக்கிறோம் ஆன்லைன் மூலமா. வெறும் 1500 ரூபாய் ஒரு சினிமா டிக்கெட்டுக்கு செலவு பண்ண ஒரு தொகையில ஒரு கட்டணத்துல நீங்க இந்த அபூர்வ கலையை கத்துக்கலாம். எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மிக குறைந்த கட்டணத்துல இந்த வகுப்புகள் நாங்க ஆரம்பிக்கிறோம். எப்ப வேணாலும் பணம் போடலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லா பாடங்களும் பயிற்சி முறையை அனுப்பி வைக்கப்படும். சந்தேகம் ஏற்பட்டால் அது தீர்த்து வைக்கப்படும். 6 மாதம் அல்லது 1 வருடத்தில் சின்சியரா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கலாம். அதிகாலை 4ல இருந்து 6 மணிக்குள்ள செஞ்சுட்டு மற்றபடி உங்க வேலையை பார்க்கலாம், வேலைக்கு போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சோ இந்த கலையை எல்லாரும் கத்துக்குங்க. உடனடியா உங்க செல்போனை எடுங்க, நம்ம ஜிபேக்கு 1700 ரூபாய் அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், மனோவிசியம், வசியம் இத போடுங்க. உடனே பாடத்திட்டங்கள் அனுப்பப்படும். உடனடியாக இங்க கத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.